வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் இதுவும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்தில் அடுத்து ஒரு திருப்புமுனை நடந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏப்ரல் 1 சிரியாவுடைய தலைநகரில் டமஸ்கஸில் நடந்த அந்த ஒரு தாக்குதல், இஸ்ரேலிய வான்வெளி படை நடத்தின அந்த ஒரு தாக்குதலில் ஈரானுடைய தூதரகம் தகர்க்கப்பட்டது. அதில் உள்ளே இருந்த 7 பேர் இறந்துருக்காங்க. குறிப்பாக அதில் 2 பேர் ஈரானுடைய இராணுவ தளபதிகள், முக்கியமான தளபதிகளில் 2 பேரை ஈரான் இழந்துவிட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் மறுபடியும் ஒரு பதட்டத்துக்குள்ளே உள்ளாயிருக்கு. குறிப்பாக மத்திய கிழக்கு அப்படிங்கிறது ஒரு மிக நிச்சயமாக ஒரு நிலையில்லாத சூழ்நிலைக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது தொடர்ந்து ஏற்பட்ட பதட்டம், பரபரப்பு எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான ஒரு யுத்தம் சாத்தியமாகுமா, இதில் அமெரிக்கா நடுவில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். என்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாச்சோ அன்னிலிருந்தே ஒரு பயங்கரமான பகை 2 தேசத்துக்குமே நிலவி கொண்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான ஒரு யுத்தம் அக்டோபர் 7 சென்ற வருடம் ஆரம்பித்த அந்த ஒரு யுத்தத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு ஈரான் தான் முழுமையான ஆயுத சப்ளை செய்கிறது அப்படிங்கிறது உலகம் அறிந்த விஷயம். ஈரான் இதை பகிரங்கமாக மறுத்தாலும் உண்மையில் அது மறைமுகமாக அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறது ஈரானும் மறைமுகமாகவே ஒத்துக்கொள்ளுது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசாவுக்கு உள்ள இருந்த அந்த ஒரு யுத்தம் இப்போ சிரியாவை தாண்டி, ஈராக்கை தாண்டின்னு லெபனானுக்குள்னு எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கு. இஸ்ரேல் தாறுமாற எல்லா நாடுகளையும் அடித்து தூக்க தொடங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸில் ஈரானுடைய தூதரகம் இருந்தது. அந்த தூதரகத்தின் மீது குண்டு வீசப்பட்டது. இதில் உள்ள இருந்த 7 பேர் ஈரானியர்கள் இறந்தார்கள். அதில் 2 பேர் ஈரானுடைய இராணுவ தளபதிகள், மூத்த தளபதிகளாக இருந்தார்கள். இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளியாக மாறிடுச்சு. இப்படி ஒரு தாக்குதல் நடந்து உள்ள இராணுவ தளபதிகள் இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனேயே இஸ்ரேல் இதுக்கு மறுப்பு தெரிவித்தது. இது தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு. 100% இது தெரியாமல் நடந்த விஷயமே கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக ஒரு இடத்துல மிக நிச்சயமாக ஒரு நாட்டுடைய தூதரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தவே கூடாது. ஏன்னா எந்த ஒரு நாட்டில் ஒரு தூதரகம் இருக்குதோ அந்த தூதரகம் மட்டும், அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற பகுதியில் மட்டும் சம்பந்தப்பட்ட அரசு இருக்குது பாருங்கள், அதாவது அந்த நாட்டுடைய அரசாங்கமே உள்ள தலையீடு செய்யாது அப்படிங்கிறது தான் ஒரு சர்வதேச சட்டம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், சென்னையில் அமெரிக்க தூதரகம் இருக்குது பாருங்கள், அந்த காம்பவுண்டுக்குள்ளே இந்தியாவுடைய சட்டம் செல்லுபடி ஆகாது. இந்திய காவல்துறை உள்ளே போகாது. நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருக்குதுல்ல, அவங்களே பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. இராணுவமே இருந்தால் கூட உள்ளே நுழையாது. அவங்களுடைய உள்ளே இருக்கிற தூதரக அதிகாரிகளுடைய அனுமதி பெற்றால்தான் உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சர்வதேச சட்டமாகவே வச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிரியாவுக்கு உள்ளே இருக்கிற ஈரானுடைய தூதரகத்தை இஸ்ரேலுங்கிற ஒரு 3வது நாடு குட்டு போட்டு தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது வம்படியாக ஈரானை யுத்தத்துக்கு அழைக்கிற செயல் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. இந்த சூழ்நிலையை அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்கா தடாலடியாக இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இல்லை, இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எங்களுடைய அனுமதியோடு இந்த தாக்குதல் நடத்தவே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு அப்படின்னும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஈரானும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம், ஆனால் இந்த பதிலடியை நாங்கள் கொடுக்கும்போது அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மிக தெளிவாக ஈரான் கொடுத்துருக்கு. முதல் முறையாக இது மாதிரியான பகிரங்கமான அறிவிப்பை ஈரான் செய்கிறது. அப்போ போர் இந்த இடத்துல சாத்தியப்படுமா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல போர் நடத்தி ஆக வேண்டிய ஒரு தேவை ஈரானுக்கு இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, தொடர்ந்து ஈரான் இந்த இஸ்ரேலுடைய உளவுத்துறையாலையும் அமெரிக்காவுடைய உளவுத்துறையாலையும் தாக்குதலுக்கு உள்ளாகி வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு சரியான பதிலடியை ஈரான் கொடுக்காம திணறிக்கிட்டு வருது. உதாரணத்துக்கு காசிம் சுலைமான், அதாவது ஈரானுடைய மிகவும் மூத்த இராணுவ தளபதி, அவர் ஈராக்கில் இருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய சிஐஏவும் இஸ்ரேலுடைய மொசாடும் இணைந்து அவரை கொலை செய்தது. அப்போவே பதிலடி கொடுக்கறதுக்காக இருந்தாலும் அது சில பல காரணங்களால் கைவிடப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காங்கிற ஒரு சூப்பர் பவரோடு மோதணும் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக சேதம் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து இன்னும் சில தாக்குதல்களும்
நடத்தப்பட்டது ஈரான் மேலே. என்ன காரணம் அப்படின்னா, ஈரான் பதிலடி கொடுக்காததுனால இது ஒரு 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 ரொம்பவும் அட்வான்டேஜான ஒரு விஷயமா இவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காசிம் சுலைமானுடைய நினைவு நாளில் மக்கள் வந்து ஒன்று கூடும் பொழுது, அவருடைய நினைவகத்தில் ஒன்று கூடும் பொழுது அங்கேயும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது ISIS தீவிரவாதிகள் மூலியமாக. இதுக்கு பின்னாடியும் அவங்க தான் இருந்தாங்க. இப்போ இதை தொடர்ந்து இன்னும் சில சின்ன சின்ன தாக்குதல்களும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தூதரகத்து மேலேயே இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கு. அப்போ ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கிறதுனால மிக நிச்சயமாக பதிலடி கொடுத்தே தீர வேண்டிய ஒரு சூழலுக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேலு வம்படியாக ஈரானை போருக்குள் இழுத்திருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன் இஸ்ரேல் ஈரானை போருக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல ஈரான் மேலே ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் நாடும் இஸ்ரேலை எதிர்க்க துணிவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஏன்னா அவங்க கிட்ட சரியான ஆயுதங்கள் கிடையாது, ஆயுத தயாரிப்புகள் எதுவும் கிடையாது. மேற்கத்தியர்கள் கிட்ட இருந்தால் எல்லா ஆயுதங்களும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது போக அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது. அணு ஆயுத வாடையே அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ஈரான் இதில் எல்லாத்துலேயும் விதிவிலக்கு. ஈரான் தற்சார்புல சிறந்து விளங்குது. இது போக ஆயுத தயாரிப்புகளில் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக அட்வான்ஸான ஆயுதங்கள் அவங்க தயாரிக்கிறாங்க. இது போக அணு ஆயுத சோதனையில் கிட்டத்தட்ட வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் இஸ்ரேலுக்கு இருக்கிறதுனால இந்த சூட்டோட சூடாக ஈரானை போருக்கு அழைச்சோன்னு சொன்னால் ரொம்ப துல்லியமாக ஈரானை நாம் ஒரு வழி செய்து விடலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதனால தான் ஈரானை இஸ்ரேல் வம்புக்கு இழுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்படி ஒரு போர் நடக்கும் பொழுது ஈரான் எந்த அளவுக்கு பதிலடி வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்மளும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக ஒரு போர் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு நாடுகளும் எல்லையில் சண்டை போடுதுன்னா நிலைமை வேறு. அது ஏழை நாடு பணக்கார நாடு அதெல்லாம் வந்து வெற்றியை தீர்மானிக்காது. யார் துணிச்சலாக ஒருங்கிணைஞ்சு போராடுறாங்களோ அவர்கள் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் தற்பொழுது இந்த சூழல் எப்படி இருக்குதுன்னா, ரெண்டு நாட்டுக்கும், இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும், இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. ரெண்டு நாடு குறுக்கால இருக்குது. அதாவது ஈரானுக்கு பக்கத்தில் ஈராக்கும், ஈராக்குக்கு பக்கத்தில் சிரியாவும், சிரியாவுக்கு பக்கத்தில் இந்த இஸ்ரேலும் இருக்கிறதுனால ஈரான் போர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக ரெண்டு நாடுகளை கடந்து சென்று தன்னுடைய படைகளை நகர்த்தி கொண்டு போய் அங்கே போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல். மிகப்பெரிய செலவாகிறது மட்டும் இல்லாமல் இந்த செலவையும் தாண்டி இதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அந்த அளவுக்கான விஷயங்கள் ஈரான் கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஏன்னா ஈரான் தன்னுடைய இராணுவ பலத்தை இது வரைக்கும் வெளியே காட்டலை. அப்படி இருக்கும் பொழுது வெறுமனே இவங்க வந்து ஏவுகணையை வச்சு மட்டுமே சில தாக்குதல்களை நடத்திவிட்டு அமைதி ஆயிடுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தினால் அதை ஷாக்காக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது. இஸ்ரேல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாங்க. ஈரான் எங்களின் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு நிலைக்கும் செல்வோம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் கிட்ட இருந்தும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதே மாதிரியான ஒரு சூழலில் தற்பொழுது நேற்று இரவு கூட ஈரானில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், சஹபர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாதுகாப்பு படையினர் தங்கக்கூடிய ஒரு கட்டடம் இருக்குது. அங்கே ஆள் இல்லாத உளவு விமானம் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. உடனே அங்கிருந்த பாதுகாப்பு படைகள் அதை துப்பாக்கி சூடு நடத்தி விரட்டி அடித்தார்கள். அது ஒரு மர்மமான விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து ஏன் வந்தது அப்படின்னும் தெரியல. அது இஸ்ரேலிருந்து வந்ததா அல்லது அமெரிக்கா உளவு பார்த்ததா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து தெரியல. இஸ்ரேலுக்கு உள்ள இப்போ நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதல் மிக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புறதுனால அவங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகங்களை மூடிக்கொண்டே வர்றாங்க. தற்பொழுது இந்த பதிவு நாம் செய்யக்கூடிய இந்த தருவாயில் 28 நாடுகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய தூதரகத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். இந்தியாவில் டெல்லி, மும்பையில் இருக்கக்கூடிய தூதரகத்தையும் அவங்க மூடிட்டாங்க. கால வரையின்றி இந்த தூதரகம் மூடப்படுகிறது. எப்பொழுது திறக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் செய்யப்படவே இல்லை. இதே மாதிரி இன்னும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலிய குழந்தைகள் படிக்கக்கூடிய சர்வதேச பள்ளிகள்லையும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு உள்ள என்ன நிலைமை அப்படின்னு சொன்னாக்கா, மக்கள் எல்லாரும் உணவுகளை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு
அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குது அரசாங்கத்தினால. இது போக வண்டியில் பெட்ரோல் குறைஞ்சபட்சம் பாதி டேங்காவது வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளைக்கு தேவையான குடிநீரை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுடைய வீட்டுடைய டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, பணத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்கிறாங்க. ஆக இது மாதிரியான ஒரு அறிவுறுத்தல்லாம் மக்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவமனைகளும் ஒரே வாரத்தில் முழுமையான அளவு தயார் நிலைக்கு வந்துட வேணும். இது போக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் 100% மருத்துவமனைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது போக இஸ்ரேல் தன்னுடைய முக்கியமான இடங்கள் முழுக்க பாதுகாப்பு அரண்களை அமைக்கக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அயன் டூம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இன்னும் அதிகமான அட்வான்ஸான பல கருவிகள் பொருத்தப்பட்டு இஸ்ரேல் முழுவதும் உச்சக்கட்ட உஷார் நிலைக்கு சென்று விட்டிருக்கிறது. இப்போ ஈரானும் பதிலாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான நகரங்களில் இதே மாதிரியான பாதுகாப்பு அரண்களை ஈரானும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போக ஈரானுடைய பதிலடி எந்த அளவுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய உளவுத்துறை கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்களுடைய பதிலடி எங்கிருந்து ஆரம்பிக்கும், எப்படி ஆரம்பிக்கும்ங்கிறது எங்களால் கணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஒயிட் ஹவுஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதனால் கலக்கப்படுற இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய அட்வான்ஸான போர் விமானமாக இருக்கக்கூடிய F-16 போர் விமானங்களை துணியால் சுற்றி அதை பேக் பண்ணி ஒவ்வொரு லாரியிலையும் ஏற்றி அது ரகசியமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா இந்த F-16 போர் விமானம் ரொம்பவும் தேவையான போர் விமானம், அதுவும் இந்த தலைமுறையில் ரொம்பவும் அட்வான்ஸான போர் விமானங்களில் இதுவும் ஒன்று. அப்போ இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இதே சமயம் சிரியாவுடைய எல்லையில் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ சிரியாவுக்கு உள்ளேயே போய் இஸ்ரேல் பெரிய அளவில் போர் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து அவங்க சிரியாவுடைய தலைநகரையே தாக்கி சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே இப்போ ஈரானையும் வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரஷ்யா ஏற்கனவே அந்த கோலன் ஹைட்ஸில் இஸ்ரேலுடைய எல்லையில் தங்களுடைய இராணுவத்தை கொண்டு குவிச்சு வச்சுருந்தாங்க. இது போக தற்பொழுதைய நிலைமை இன்னமும் கொஞ்சம் சீரியஸாக மாறினதுனால கூடுதலான படைகளை கொண்டு ரஷ்யா கோலன் ஹைட்ஸில் இறக்கி வச்சிருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு யுத்தம் பெரிய அளவில் நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது எப்பொழுது துவங்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியலை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஈரான் எப்போவுமே எந்த ஒரு நாடும் போரை துவக்கும் போது நாங்கள் இந்த டேட்டுக்கு இந்த டயத்துக்கு துவக்குவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரகசியமாக வச்சு திடீர்னு தான் ஒரு தாக்குதலை நடத்துவாங்க. அப்போ 2 விதமான ஒரு கருத்து நிலவுது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் திங்கக்கிழமை போர் துவக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் இந்த ஈத் பெருநாளை முடித்து விட்டு, இந்த ரம்ஜான் பெருநாள் இருக்கு பாருங்க, இந்த பண்டிகையை முடித்து விட்டு நாங்கள் போரை துவக்குவோம் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கு. 2 அறிவிப்புமே அரசு அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது கொஞ்சம் குழப்பமான நிலையாக தான் இருக்குது. ஆனால் போர் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் மேலே கொடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. முழு அளவிலான போராக இது இருக்குமாங்கிறது தெரியல. ஆனால் இதை சரியாக இஸ்ரேல் பயன்படுத்தி கொள்ள நினைத்தால் முழு அளவிலான ஒரு யுத்தம் இந்த இடத்துல சாத்தியம் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோவாவ் கலண்ட் அவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் விதமாக நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது போக ஈரானுடைய இராணுவ தளபதி முகமது பக்கோரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் மிக நிச்சயமாக ஒரு பைத்தியகாரத்தனமானது, அது மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கு சமமானது. ஆகையினால எங்களுடைய பதிலடி ரொம்பவும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இராணுவ தலைமை தளபதியே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக நாம் ஒரு யுத்தத்தை இந்த இடத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இது போக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத தலைவரான ஆயத்துல்லா சையத் அலி கோமேனி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எங்களை அடித்தவர்களின் முகத்தில் நாங்கள் அறைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த அறை எப்படி இருக்குது, பதிலுக்கு உதை எப்படி இருக்குது, 2 பேரும் எப்படி கட்டிக்கு புரள போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை நாளையே இந்த யுத்தம் மூடுமா அல்லது ரம்ஜான் பண்டிகை கழித்து இந்த யுத்தம் மூடுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.